இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வருஷத்தின் துவக்க வாரத்திலே நம்மை சந்திக்க செய்த தேவாதி தேவனுக்கு சர்வ வல்லமையும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்னைக்கு செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்த வேத வசனம் எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்கிற தலைப்பிலே இந்த வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். செய்திக்கு முன்னால கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபித்து இந்த செய்தியை தொடங்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு வருட காலத்தை நாங்கள் சந்தோஷமாக முடித்து இந்த புது வருடத்தை தொடங்க மகிழ்ச்சியோடு தொடங்க தேவன் தந்த கிருபைக்காயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதிலும் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் எங்களை தொடரட்டும் ஆண்டவரே. எங்கள் கரங்களை நீர் பிடித்து கொள்ளும். ஒவ்வொரு நாட்களுக்குள்ளும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் நீர் எங்களை நடத்தி செல்ல எங்கள் கரங்களை உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம். எங்களை பிடித்து கொண்டு நீர் எங்களை மெதுவாய் நடத்தும் ஆண்டவரே. உமக்கேற்ற பாதையிலே, அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே, அந்த இடுக்கமான வழியிலே உமக்கு பிரியமானதை செய்ய போதித்து எங்களை நடத்தும் கர்த்தாவே. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நாங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிறோமோ அதே போல மகிழ்ச்சியோடு இதை முடிக்கத்தக்கதாக உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீர் போதித்தரணும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும். இப்போதும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு எதிரடையாக நிற்கிற எல்லா வல்லமைகளையும், அது பிசாசின் ஆவிகளானாலும் மனுஷிக வல்லமைகளானாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சிதறடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் போகக்கூடாதபடி இருதயங்களிலே பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா மந்திர வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால சபிக்கப்பட்டு போவதாக. வார்த்தையினாலே உலகங்களை சிருஷ்டித்த தேவன் உம்முடைய வார்த்தைகளினாலேயே எங்களையும் உருவாக்கும். உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இதனால் வருகிற சகல துதியும் கனம் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்கிற தலைப்பிலே நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போகிறோம். வேதத்திலே நிறைய கற்பனைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய கட்டளைகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சாட்சிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாதிரிகள், நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரிகளாக நிறைய பேருடைய வாழ்க்கைகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களும் இந்த வேத புஸ்தகத்திலே நிறையவே இருக்கிறது. வேதத்திலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார், நாம் செய்யும்படி அவர் விரும்புகிறது என்ன என்று நினைத்து வேதத்தை வாசிப்பதை விட வாக்கு தத்தங்களுக்காகத்தான் நாம் நிறைய தடவைகளிலே வேதத்தை வாசிக்கிறோம். ஒரு வாக்கு தத்தம் கிடைத்ததும், ஒரு வாக்கு தத்தத்தை பார்த்ததும் நமக்கு பிரியமானதாக இருந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், நமக்கென்று அதை சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறாரா, கர்த்தர் தான் நாம் அதை எடுத்துக்கொள்ளும்படி நம்ம ஏவுகிறாரா என்று நாம் யோசித்து பார்ப்பதில்லை. வாக்கு தத்தங்கள் நமக்கு பிரியமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் கர்த்தரே நமக்கு வாக்கு தத்தங்களை தரும் பொழுது நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றவே செய்வார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பதில்லை, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பதில்லை என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்களும் கூட வெறும் வாக்கு தத்தங்கள் எங்கேயாவது கிடைக்குமா என்று வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால்
ஜெபத்தோடு கர்த்தரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், அதை நிறைவேற்றுகிறார். வேதத்திலே நான் வாசித்த பொழுது முதலாவது வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே கர்த்தர் இந்த மனு மக்களுக்கு, இந்த மனு குலத்திற்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அதை நான் வாசிக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். ஆண்டவர் முதலிலேயே மனுக்குலத்திற்கு தந்த ஒரு வாக்கு, ஒரு ப்ராமிஸ். மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்திற்கு விலக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், ஸ்திரீயின் வித்தாக அவருடைய ஒரே குமாரனை நமக்கு தருவதாக அவர் வாக்கு பண்ணினார். ஸ்திரீயின் வித்தாக அவருடைய ஒரே பேரான குமாரன் பிறந்து இந்த பாவ மனுக்குலத்தை பாவத்தில் இருந்து மீட்டெடுப்பார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்துல நிறைய வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டது. அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், அதிசயமானவர், சமாதான பிரபு, நித்திய பிதா, அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இந்த எல்லா நாமங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கும் கர்த்தர் இந்த எல்லா கிரியைகளையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், சமாதான பிரபுவாக அவர் இருக்கிறார், நமக்கு ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காணும்படி அவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைய. ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கும் பொழுது அவரை நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிதா நமக்கு தந்த எல்லா வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலாக இந்த உலகத்திலே வந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை நீங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இந்த நாளிலே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பாலகனை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் வல்லமையுள்ள பிதாவாக, நித்திய பிதாவாக உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அவரை ஏற்றுக்கொள்வது மிக எளிதானது. இயேசுவே என்னுடைய இருதயத்திலே வாரும், என்னுடைய புண்ணிய கிரியைகளினாலேயோ என்னுடைய ஜெபங்களினாலேயோ நான் பரலோகத்தை சம்பாதிக்க முடியாது. நீர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் மட்டும்தான் என்னுடைய பாவங்களை கழுவி அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்கு என்னை கொண்டு போக முடியும் என்று அவரை இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, வாக்கு தத்தங்களின் நிறைவேறுதலாக இந்த உலகத்திற்கு வந்த தெய்வகுமாரனே, இயேசு நாமத்தை உடையவராக எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்த எங்கள் பரம பிதாவே, இந்த நேரத்திலே எங்கள் எல்லாருடைய இருதயத்திலையும் நீர் பிரவேசிக்க நாங்கள் அழைக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவே உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு இருதயத்திலையும் நீர் பிரவேசித்து அவர்களை பரிசுத்தமாக்கும், உமக்குரியவர்களாக அவர்களை மாற்றும். உடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.